இங்கே இந்த பொண்ணு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் எனி டைம் கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. இவங்க ரொம்ப பிஸியாகவே இருக்காங்க. தண்ணி கூட குடிக்க முடியல. ஒரு டைமில் சாப்பிட்லாம் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அர்ஜென்ட்டாக எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்காங்கன்னு உடனே டிஃபன் பாக்ஸ் அப்படியே வச்சுட்டு கூட ஓடிடுறாங்க. அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலையும் எக்ஸ்ட்ரா ஆளுங்களை எடுக்கவே மாட்டுறாங்க. கூட நர்ஸ் நிறைய பேர் இருந்தால் நம்மளுக்கு தானே கரெக்டாக இருக்கும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோயும் இவங்க ட்ரெஸ் மாற்றுறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் தனியாக ரூம் கூட கிடையாது. சின்ன டோருக்கு பின்னாடி நின்று தான் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இவங்க வேலையை முடிச்சுட்டு வரும்போது அவங்க நிறையா கடன் வாங்கியிருந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்க பேங்க்காரன் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். நீ ஏன் காசு கொடுக்கவே மாட்டேற, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்ற, உன் பின்னாடியே வரதான் எனக்கு வேலையா, காசு இன்னும் 2 நாளில் வரலன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து ஒன்று அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்லிட்டு போயிடுறான். இவங்களும் அழுதுகிட்டு இருக்காங்க பாவம். அந்த டைமில் இவங்க மாதம் ஆயிடுறாங்க. புருஷன்கிட்ட சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்படுறாரு. 6 மாதம் ஓடிடுது. கூட வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க, வா நான் மேனேஜ்மெண்ட்டில் பேசி உனக்கு மெட்டர்னிட்டி லீவ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்க லேடி சொல்லிடுறாங்க, மெட்டர்னிட்டி லீவ்லாம் தர முடியாது, வேணா ரிசைன் பண்ணிட்டு போக சொல்லு, குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் மறுபடியும் வேகன்சி இருந்தால் ஜாப்பில் சேர்த்துக்கிறோன்னு சொல்லி. மேடம் மெட்டர்னிட்டி லீவ்லாம் நீங்கள் தரணும்ல அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் தான் தருவாங்க, ப்ரைவேட்லலாம் தரமாட்டாங்க, நீ வேணா கேஸ் போடுறதுனா போட்டுக்கோ, அப்படி போட்டோன்னா உன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் கை வைப்போம், உனக்கு வேலையே கிடைக்காது, உன் ஃபியூச்சரை பார்த்துக்கோன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இந்த பொண்ணு சொல்கிறாங்க, நீங்கள் மிரட்டுறதுனால இந்த வேலையை விட்டு நான் போயிட மாட்டேன், இது புனிதமான வேலை, பிடிச்சி போய் தான் நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம், இந்த மெட்டர்னிட்டி லீவ் எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கண்கலங்கி சொல்கிறாங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் யூரின் போக கூட டைம் இல்லாமல் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் வாழ்க்கையில் நிறையா பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நாங்கள் சொகுசாக இருக்கணும்லாம் இதை கேட்கல, எங்களுக்கும் சில விஷயம்லாம் ஊதியமாக கிடைக்கணும்ல, அதுதானே கேட்குறோன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. கூட இருக்கிற லேடி கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பேசினேன், வேலையை விட்டு தூக்கிட போகிறாங்க, யாராவது ஒருத்தர் இதை பற்றி பேசி தான் ஆகணும், அது நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேலையிலேருந்து கிளம்புறாங்க. அப்போ கரெக்டாக ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்துடுது. இவங்களும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு மறுபடியும் உள்ளே போய் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்க்குறாங்க, இவங்களுக்கு கடன் கொடுத்து இவங்களை கேவலமாக பேசின அந்த பேங்க் ஆள் தான் அடிபட்டு வந்திருக்கான். ஃபேஸை பார்த்த உடனே இவங்க அமைதியாக இருக்காங்க. எல்லாரும் கேட்குறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களான்னு சொல்லி. அப்போ ஆமாம் என்னோடய ஃப்ரெண்டு தான் இவங்க சொன்ன உடனே அந்த ஆக்சிடென்ட் ஆன ஆள் கண் கலங்கி போயிடுறாரு.